எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆனந்தாஸ் இனிப்பகம் திறந்திருக்கிறதுல எனக்கு அனுபவ சந்தோஷம். காரணம் 1998 இந்த ஆனந்தாஸ் முதல்ல நான் பிறந்த ஊரில் கோயம்புத்தூரில் தான் அவங்க துவக்கியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இங்கே வந்து திறப்புலா பண்ணுறதுல எனக்கு அளவுல சந்தோஷம். இவங்க பூர்வீகமெல்லாம் திருநெல்வேலி பக்கம், தாத்தா பாட்டி எல்லாம் அங்கே தான் முதலே ஹோட்டல் நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய வாரிசுகள் இப்போது மாமா பையன், அத்தை பையன், பெரியம்மா மகன், சித்தப்பா மகன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி ஹோட்டல் நிறையா உருவாக்கியிருக்காங்க. 1998 ஹோட்டல், அதாவது உணவகம் பண்ணாங்க. 2017 கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் கடை 2017 கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து தொடங்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட இன்றைக்கி சேர்த்து 31வது ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் கடை, 31வது கடை. உணவகம்ங்கிற சொல்லி ஹோட்டல் வந்து 12 நடத்துகிறாங்க. இதில் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது தொழிலில் அக்கறையும் நேர்மையும், இந்த ப்ராடக்டில் வந்து ஜெனுவினாக தரமான பொருளாக இருக்கணும். நம்ம வந்து சாப்பிட்ற விஷயம் இருக்குது. அதாவது பாய்சன் ஆச்சுன்னா செகண்ட் ஆகி போகும். தரமான பொருளை உற்பத்தி பண்ணி இந்த அளவுக்கு பண்ண வளர்ச்சி வருதுன்னா அவ்வளோ தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து ஹோட்டலுக்கு இல்லாமல் மனசு வாழ முடியாது. இப்போ நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்தேன். கிச்சனே கிடையாது. லண்டன் ஒரு வீடு இல்லை, கிச்சனே கிடையாது. நான் ஆண் பெண் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. காலையில் 5 மணிக்கு போனால் கூட பேக்கரியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறானே தவிர வீட்டில் வந்து அடுப்பு யாரும் பற்ற வைக்கிறது இல்லை. நான் வந்து சூலூர் பக்கத்தில், சூலூர் பூர்வீகம் எனக்கு. அங்கே படிக்கும்போது காலையில் பழைய சாப்பிடுவேன். மத்தியானம் சின்ன கேரையில் எங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ நைட்டு வழக்கம் போல் பழையது ஏதாவது கொள்ளு, பாசி பயிர், சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடுவான். மெட்ராஸுக்கு 1958 மெட்ராஸுக்கு வந்தேன். ஒரு 10 வருஷம் இந்த உடம்பை காப்பாற்றுனதே ஹோட்டல்கள் தான். மவுண்ட் ரோடில் கீதா கேப்னு அது இன்னும் இருக்குது. கீதா கேப்பில் 2 வேளை சாப்பாட்டுக்கு 30 ரூபா கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ கேட்டனாத்து ஒரு மசாலா தோசை என்ன 100 ரூபாய்ங்கிறானுங்க இன்றைக்கி. அன்றைக்கி வந்து 2 வேளை சாப்பாடு, 2 வேளை பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு சேர்த்து 30 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 வேளை சாப்பாடு, அதாவது 50 பைசா ஒரு சாப்பாடு. அப்புறம் பேந்தியன் கேப்பில் டிஃபன், பூபதி கேப்பில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு. இந்த மாதிரி வந்து 3 கோட் 45 ரூபா செலவில் ஒரு மாதம் பூரா ஒரு காலத்தில் நான் சாப்பிட்டேன். இப்போ இங்கே விசாரித்தோம்னா அன்றைக்கி வந்து இட்லி 6 பைசா வச்சிங்களா, வடை வந்து 10 பைசா. அப்புறம் வந்து இப்போது பொங்கல் சொல்லிட்டா பொங்கல் 65 ரூபாய்க்கு கேட்டேன்னா, பொங்கல் 65 ரூபா, 15 பைசாங்க பொங்கலுங்க. 45 ரூபாய் செலவில் ஒரு பையன் வந்து 1968 58 65 வரைக்கும் வாழ்ந்து. இன்றைக்கி காலங்கள் மாறி போய் பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. அப்படி நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல, தரமாக கொடுத்தா போதும் அப்படிங்கிறதான் முக்கியம். தரத்தின் அடிப்படையில் ஆனந்தாஸ் வந்து கேரண்டி கொடுக்கலாம். அதோட உணவகமாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் தான், எல்லாமே ரொம்ப பிரமாதம் பண்ணுறான். இன்னும் நிறையா கடை தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போக இந்தியா முழுக்க இந்த மாதிரி கடைகள் துவக்கணும் பார்த்து சொல்கிறேன். நன்றி. ஏங்க நடிகை பிடிக்குமா அவங்க பொண்டாட்டி பிடிக்குமான்னு கேட்குற மாதிரி இருக்குது. பொண்டாட்டியில் எப்படியே சூர்யா கார்த்தியில் எப்படியே பிறப்பாங்க, நடிகிட்ட குழந்தைகளை பற்றி முடியுமா கேள்வி கேட்குறாரு பாரு அப்படின்னு. வீட்டு சாப்பாடுங்கிறது வந்து நிரந்தரம். ஒரு சேஞ்சுக்காக ஹோட்டல் போய் சாப்பிடுவாங்க தவிர 3 வேளை ஹோட்டல் சாப்பிட்டா பைத்தியம் முடிச்சு லூஸ் மோஷன் போகும். இன்றைக்கி கோயம்புத்தூரில் கல்யாணங்களுக்கு போனேன்னா, கல்யாணத்துக்கு போய் 3 நாள் கல்யாணத்துக்கு போனோம்னா 30,000 பேர் சாப்பிட்றானுங்க. அது என்ன ஐட்டம் போடான்னு தெரியாது. 3 நாள் கோயம்புத்தூர் சாப்பிட்டு வந்தால் வெயிட் வந்து 2 கிலோ ஏறுது. 5ஆவது நாள் லூஸ் மோஷன் போகுது. அதனால் இது பர்மனெண்ட்டெல்லாம் கிடையாது. அதனால் இப்போ ஆல்வேஸ் வீடு, மனைவி, குழந்தை குட்டி, 2வது தான் ஹோட்டல். இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா பொங்கலோட நான் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் கடை இருக்குது. சாம்பார் சாதம் அதெல்லாம் கோயம்புத்தூரில் நான் நிறைய சாப்பிட்டுக்கிறேன். ஏர்போர்ட் பக்கம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில். பெரும்பாலும் அங்கே தான் சாப்பிடுவேன். ஸ்வீட் நான் ஜாஸ்தி சாப்பிட, சர்க்கரை வியாதி நினச்சிக்கான எல்லாமே சாப்பிடுவேன். ஸ்வீட் நான் ஜாஸ்தி சாப்பிடல. பட் இவங்க ஹோட்டலில் சாப்பிட்றது போகிறோமா, பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிரமாதம் கோயம்புத்தூர். வரேன். இளமை 14 வயசு பையன் இளமையாக தாண்டா இருப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு 14 தாண்டா ஏஜ் ஆகுது. இல்லை பாரு, சுற்றிலும் பாரு, கரெக்டாக 14 வயசு தான். 14 வயசுல இவர்த்த இளமையாக தானே இருப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஒரிஜினலாக சொல்கிறீங்களா? ஒரிஜினல் இளமையாக இருக்கணும்னா இப்போ காலையில் வரும்போது பழைய சாதம் ஒரு கை பழைய சாதம், 2 டம்ளர் மோர் அடித்து காலையில் வரும்போது, இங்கே வரும்போது வெறும் வயிற்றோடு எங்கேயும் போக மாட்டேன். 2 பழைய சாதம்,
பப்பாளி பழத்தை 4 பீஸு, கொய்யா 4 பீஸ் சாப்பிட்டு வந்துருக்கேன். அதான் இளமை ரகசியம். அப்புறம் ராத்திரியில் வந்து 10 மணிக்கு படுத்து மினிமம் 7 மணி நேரம் தூங்கணும். டயத்துக்கு சாப்பிட பழக்க வச்சுருங்க. காலையில் வாக்கிங் போங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் வந்து காற்று, 2வது தண்ணி, 3வது உணவு. சாப்பாடு இல்லாமல் மகாத்மா காந்தி வந்து 20 நாள் இருந்திருக்காரு. புரிஞ்சுட்டிங்களா? 20 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காரு. தண்ணி குடிக்காமல் 2 நாள் அதிகப்படுத்திருக்கலாம். சுவாசிக்காமல் இருக்க முடியாது. நாம் உங்கள் அம்மா வீட்டில் நீ உருவான காலத்துலேயே ஹார்ட் எப்போ ஃபங்க்ஷன் பண்ணுதோ அன்றைக்கே வந்து ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சு. ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று பிராணவாயு வேணும், 2வது தண்ணி. ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மவுத் அப்படிங்கிறான். அதனால் வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு இந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறது வந்து தண்ணி ஒன்று, இன்னொன்று காற்று ஒன்று. அதிகாலையில் நீங்கள் ஒரு 5:30 மணி 6 மணி வரைக்கும் ஒரு ½ ஹவர், பெரியவங்க சொன்னவங்க இல்லை, எல்லாருமே எல்லா குழந்தையும் இப்போ வியாதி வர காரணமே எல்லாமே வீட்டில் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஏசியில் படுக்காதீங்க. காலையில் வந்து நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. காலையிலும் சாயங்காலத்துக்குள்ளே சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சொல்ல 2 லிட்டர் தண்ணி குடிங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. கடுமையாக உழைங்க. இன்னொருத்தனை கம்பேர் பண்ணாதீங்க. உலகத்தில் எல்லாம் பெற்றவன் வந்து உலகத்தில் யாருமே கிடையாது. புரியுது உங்களுக்கு? நடிகன் நாடலாம்னு உலகத்துக்கு நிரூபித்தவர் எம்ஜிஆர். இன்னொரு நடிகன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொனால்டு ரீகனுக்கு முன்னாடி வந்து நாட்டை ஆண்டவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆருக்கு வாரிசுகள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. 3 சம்சார நேரத்தில் குழந்தைகள் கிடையாது. உலகத்திலேயே பெரிய ஆக்டர் சிவாஜி மாதிரி இன்னொரு பிறக்கணும். சிவாஜி மாதிரி வந்து பிறக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய சிவாஜி ஆக்டர் வந்து அரசியலில் தோற்று போயிட்டார். புரியுது உங்களுக்கு? இதில் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் பெற்றவன் வந்து எவனும் இல்லை. நீங்கள் உழைச்சிட்டே இருங்க. கடவுள் என்ன கொடுக்குறாலும் வச்சு சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தர் கம்பேரே பண்ணாதீங்க. அவ்வளோதான். அரசியல் பேசுகிறாரு. நான் காமராஜ் காலத்துலேயே நான் முதலமைச்சர் வரலான்னு நினச்சேன். அந்த சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு.